தோசை, புட்டு, தென்னிந்திய உணவுக்கு மட்டும் ஜிஎஸ்டி, சப்பாத்திக்கு விலக்கு, சர்ச்சையில் நிர்மலா சீதாராமன். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் டெல்லி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்தது. இதில் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் மாற்றம் கொண்டு வரப்பட உள்ளது. அதன்படி ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா உள்ளிட்ட உணவுகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம் உட்பட பிற தென்னிந்திய உணவுகளுக்கு விலக்கு அளிக்கப்படாமல் 5% ஜிஎஸ்டி வரி தொடர்வது தற்போது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. நம் நாட்டில் கடந்த 7 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு நடைமுறையில் உள்ளது. 5%, 12%, 18%, 28% என 4 அடுக்களாக பொருட்கள் மீது ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தான் ஜிஎஸ்டியில் மாற்றம் கொண்டு வரப்படுகிறது. தீபாவளி போனஸாக இந்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று பிரதமர் மோடி தனது சுதந்திர தின உரையில் கூறினார். இதனையடுத்து நேற்று முன்தினம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்தது. மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டியில் 12 மற்றும் 28% வரி விதிப்பு முறை கைவிடப்பட்டது. அது மட்டுமின்றி பல பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் 22 செப்டம்பரிலிருந்து செயல்பாட்டுக்கு வர உள்ளது. மேலும் ஜிஎஸ்டி மாற்றங்கள் பற்றி நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கியுள்ளார். அதன்படி பல்வேறு உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிளெயின் ரொட்டி, சப்பாத்தி, ரெடிமேட் சப்பாத்தி, பரோட்டா, பன்னீர், UHD பால், பீட்சா, பிரெட் ஆகியவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரி 18%இலிருந்து பூஜ்ஜியமாக்கப்பட்டுவிட்டது. இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம் உள்ளிட்டவற்றிற்கு 5% ஜிஎஸ்டி வரி தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பாக்கெட் மாவு விற்பனைக்காக ஜிஎஸ்டி 18% என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தற்போது பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை சேர்ந்த ரெஸ்டாரண்ட் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மத்திய அரசின் இந்த முடிவு சரியான கேள்வி எழுப்பியுள்ளனர். பொதுமக்களின் தினசரி உணவின் மீதான வரி விதிப்பில் பாரபட்சம் காட்டியிருப்பதாக தெரிவித்துள்ளனர்.